நீங்க பேசக்கூடிய நிலைமையில இப்ப இல்ல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க, அப்புறமா பேசலாம். தயவு செஞ்சு என்ன விட்டுடப்பா. என் உயிருக்கே நீ ஆபத்து உண்டாக்குனாலும் என்னால உண்மையை சொல்ல முடியாத நிலைமைப்பா. சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? ஏன் சொல்ல மாட்டேன்? இதுதான்ப்பா. இல்ல, யாருக்கோ பயந்துட்டு நீ உண்மையை சொல்ல மாட்டேங்கிற. சொல்லல, நீ சொல்லல. இருக்குங்க. எதுக்காக அவரை போட்டு இப்படி சித்திரவதை செய்றீங்க? சித்திரவதை பண்றது நான் இல்ல, இவன்தான். குழந்தையா ஒப்படைச்சு என்னுடைய மகனை ஒரே ஒரு தடவையாவது பார்க்கணும்னு இவ்வளவு நேரமா கேட்கிறேன். பாசத்தை புரிஞ்சுக்காம எதுவுமே தெரியாத மாதிரி நான் வேஷம் போடுறான். சத்தியமா சொல்றேன், இந்த மனத்தை இப்படி துடிக்க வைக்கிற இவரை வெட்டி போட்டாலும் பாவம் இல்ல சிஸ்டர். சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க சம்பந்தப்பட்டவங்களை காட்டி கொடுக்க மாட்டாங்க. அப்போ என் மகளை நான் பார்க்கவே முடியாத சிஸ்டர். ஒரு வகையில நானும் உங்க மகதான் நினைச்சுக்கங்களேன். உங்களை மாதிரி ஒரு பெண் என் மகள் அடையிறதுக்கு நான் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கேன் சிஸ்டர். நீங்க எனக்கு மகளா கிடைச்சிருந்தா உங்களை நிச்சயமா இந்த குலத்துக்கு ஆளாக்கி இருக்கவே மாட்டேன். பூவோடையும் பொட்டோடையும் புருஷ வீட்டுக்கு பெருமையா அரைச்சு வச்சிருப்பேன் சிஸ்டர். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சிஸ்டர், நீங்களாவது சொல்லுங்க. என் மகன் எங்க இருக்கான்னு சொல்ல சொல்லி இந்த ஆள்கிட்ட நீங்களாவது சொல்லுங்க சிஸ்டர். தயவு செய்து சொல்லுங்க சிஸ்டர். அவ்வளவுதானே, இன்னும் கொஞ்ச நாள் கவனம் கொடுங்க. நிச்சயமா உங்க மகன் யாருன்னு சொல்வாரு. ஏமா, எந்த தைரியத்திலமா அப்படி சொல்றேன்? இத்தனை நாள் நான் கடைப்பிடிச்சு வந்த சத்தியத்தை இனிமே தவறு விட்டுடுவேன் நினைக்கிறியாமா நீ? பொறுமையா இருங்க. உண்மை தானா வெளியே வர வரைக்கும் அவரை துன்பப்படுத்துறது இல்லைன்னு எனக்கு வாக்கு கொடுங்க. சிஸ்டர், உட்காரு, சாப்பிடுங்க. சிஸ்டர், ஏன் எழுந்துட்டீங்க? ஒரு போலியான கிறிஸ்தவன் கையால சாப்பிட்டா அது விஷத்துக்கு சமம். நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த சிலுவைய ஆண்டவனை நினைச்சுதான் அணிஞ்சீங்களா இல்ல வெறும் அழகுக்காக அணிஞ்சீங்களா? இயேசுவ சிலுவையில அரைஞ்சாங்களே, அவங்கள விட நீங்க தான் குடும்பக்காரங்க. சிஸ்டர், பின்ன இப்படி சமூக விரோதியா இருக்கிற உங்களுக்கு கிறிஸ்தவன்னு சொல்லிக்க என்ன அருகதை இருக்கு? சிஸ்டர், நான் சமூக விரோதியாக பிறந்தவன் அல்ல, உருவாக்கப்பட்டவன். காரணம் 1000 இருக்கலாம், அதையெல்லாம் கடந்து நிக்கிறவன் தான் கிறிஸ்தவன். சிஸ்டர், அடுத்தவன் கண்ணீரை துடைக்கிறதுக்காக எவன் தன் ரத்தத்தை சிந்துறானோ அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன், நீங்க இல்ல. சிஸ்டர், என்னை சொன்னால கொல்லாதீங்க. இந்த பாவி எப்பேற்பட்ட பாவத்தை செய்திருக்காங்கிறது இப்பதான் எனக்கு புரியுது சிஸ்டர். இந்த பாவிக்கு மன்னிப்பே கிடையாது சிஸ்டர், மன்னிப்பே கிடையாது. மனம் திருந்திய உங்களுக்கு மன்னிப்பு உண்டு, பாவத்துக்கும் பிராயச்சித்தம் உண்டு. சிஸ்டர், என்னுடைய பாவத்துக்கு என்ன பிராயச்சித்தம்? எதுவா இருந்தாலும் செய்ய தயார். சிஸ்டர், சொல்லுங்க சொல்லுங்க சிஸ்டர். சொல்றேன். ஐயா, இன்ஸ்பெக்டர் தப்பிட்டாருங்க, வீட்டுல போயிட்டு அப்படியா? நம்ம அரசு யாருக்கு தெரிஞ்சுட்டு உயிரோடு வரக்கூடாது. போகாதே, போனா உன் உயிர் ஒண்ணதில்லை.
இன்ஸ்பெக்டர், உன் முடிவை நீயே தேடிக்கிட்டே. அப்படின்னா இன்ஸ்பெக்டர், வாங்க. பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. என்ன நடந்தது? உங்களை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். நீ காளியோட ஆளாச்சே, என்னையும் காப்பாத்தணும். ஆமா, சிஸ்டர் மேரியால நான் திருந்திட்டேன். அவங்கதான் உங்களை தப்பிக்க வச்சது. எங்க ஆட்களை திசை திருப்புறதுக்காக உங்க உடைய அவங்க போட்டுட்டு போயிருக்காங்க. அப்படியா? கங்கா, கங்கா, ஒரு பாவம் அறியாத உன்னை இப்படி அநியாயமா கொண்டுட்டானே. அடப்பாவி, எவ்வளவு பெரிய கொடுமையை பண்ணிட்டடா நீ. இவ்வளவு நாளா நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நீயே தண்டனை கொடுத்துட்டியடா. என்ன சாமி சொல்றீங்க? ஆமாண்டா, எந்த மகளை நீ பார்க்கணும், அவளை சந்தோஷமா வாழ வைக்கணும்னு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கியோ, அந்த கங்காதாண்டா இந்த மேரி. அந்த கங்காதான் இந்த மேரி. கங்கா! அம்மா, மீளாத தூக்கத்தை உனக்கு கொடுத்த அந்த ஆண்டவன் மீளவே முடியாத துக்கத்தை எனக்கு கொடுத்துட்டாம்மா. என் கண்ணுள்ள வரைக்கும் நான் அழுது அழுது தீர்த்தாலும் எனக்கு நானே ஏற்படுத்திக்கிட்ட இந்த புண் ஆறவே ஆறாதும்மா. சட்டத்தினால நான் சாதிக்க வேண்டிய கடமையை கங்கா தன் சாவின் மூலமா சாதிச்சிட்டா. சூரியன் உதிக்கும் போது மலைக்கு சொந்தம், மறையும் போது கடலுக்கு சொந்தம், உச்சிக்கு போற போது லோகத்துக்கே சொந்தம். மேரி வானத்து சூரியன் ஆயிட்டாப்பா, வானத்து சூரியன் ஆயிட்டா.